வயிறு வலிக்குதுன்னு நைட்டு ஊசி போட்டு வந்துட்டுங்க. காலையில் ஆட்டத்தை பாருங்கள். லட்சிதா ஸ்கூலுக்கு போகலின்னு சொல்லிட்டுங்க ஜோஷினி நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி லீவ் போட்டா. அப்புறம் அவளுக்கு எதோ நாளைக்கு ஸ்டோரி காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்டோரி எழுதி கொடுத்தாரு. அதை படிச்சுட்டு இருந்தாலுங்க. யாருக்கு லீவாக இருந்தாலும் நமக்கு மட்டும் லீவ் இல்லைங்க. காலையில் சப்பாத்தி சுட்டு குருமா வச்சேன். குருமா பத்தலேன்னு மறுபடியும் எனக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் லன்ச் வந்து முருங்கைக்கீரை சட்னியும் முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், வெள்ளை சாப்பாடு இது மட்டும்தாங்க வச்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி மருதாணி வைக்கலாம், மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணத்துக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பொறிச்சோங்க. ஜோஷ்னிங் ஸ்கூலில் வந்து மெஹந்திலாம் அலௌடு இல்லைங்க. மெஹந்தி வச்சுட்டு போனோம்னா அது போகிற வரைக்கும் அவங்கள ஸ்கூலில் வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்கங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வட்டலை வைக்கும்போதே டீ குண்டா கையில் எடுத்துக்குவேங்க. டீ போட்டு குடித்தாதான் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு திருப்தி. எல்லோரும் சொல்லுவாங்கங்க சாப்பிட்டோன்னே டீ குடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அடுத்த வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் டீயை குடித்தாதான் எனக்கு அடுத்த வேலை செய்யவே தோணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் மருதாணியெல்லாம் வச்சு விட்டுட்டு தான் நான் மருதாணி வைக்கலான்னு பார்த்தேங்க. மருதாணி வச்சுட்டு எப்படி கையை 2 பேரும் பிளான் பண்ணி கீழே தொங்க போட்டு குப்புறப்படுத்து தூங்குறாங்கங்க. பிளானும் நல்லா தான் இருந்தது, மருதாணியும் கலையில். அப்புறம் நான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மருதாணி வச்சேன். எனக்கு 2 கைக்கு வைக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார அக்கா ஒரு கைக்கு மருதாணி வச்சு விட்டாங்கங்க. இதுலேயே ஒரு எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க. ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போகணுன்னா நம்ம 4 மணிங்கிறது ஒரு முன்னாடியே கிளம்ப ஆரம்பித்தாதான் 2 மணி நேரத்தில் கிளம்ப முடியும். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பி ரெடியாகி கல்யாணத்துக்கு போயாச்சுங்க. கல்யாணத்துக்கு போனாலே நம்ம செல்ஃபி எடுக்கலைன்னா நமக்கு திருப்தி ஆகாது. அதனால் ஃபேமிலியோட செல்ஃபியே எடுத்தாச்சுங்க. ஃபோட்டோஸில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் பிரியா ஸ்கேமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பிரியா பிரகாஷ்னு இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பிரியா ஸ்கேம்னே வருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.